மாமூல் கேட்டு கர்ப்பிணி பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு நிகழ்ந்தது, மேலும் இது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. சென்னை முகப்பேர் அடுத்த பாடி கலைவாணர் நகரை சேர்ந்த வேல்முருகன் என்பவர், இவரது மனைவி தமிழ்மதி என்பவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில இவர் அதே பகுதியில மளிகை கடை நடத்தி வரக்கூடிய நிலையில நேற்று முன்தினம் இரவு இவரது கடையை மூடுவதற்கு தயாரான போது அப்போது அடையாளம் தெரியாத 4 பேர் கும்பல் ஒன்று அவரது கடைக்கு மாதந்தோறும் தனக்கு 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கு வேல்முருகன் சம்மதிக்காததால அவர் அங்கு வைத்திருந்த பூட்டை எடுத்து அந்த மர்ம நபர்கள் வேல்முருகனை தாக்கியிருக்கிறார். அவருடன் அதனை தடுக்க வந்த அவரது நிறைமாத கர்ப்பிணி மனைவியையும் கத்தியால் தாக்கியதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக ஜே நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து இந்த முதற்கட்ட விசாரணையில இதே கும்பல் இதே போல மணிரத்னம், அதாவது அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய மணிரத்னம் என்பவர் வீட்டிலையும் இந்த மண்ணெண்ணெய் குண்டை வீசிவிட்டு தப்பியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. நேற்றிரவு இவர் குடும்பத்துடன் வந்தபோது தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு தப்பி சென்றது. இந்த சம்பவத்துல ஈடுபட்டது இந்த சுனாமி சூர்யா என்ற ரவுடி அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்துதான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் இந்த வழக்கு சம்பந்தமாக விக்னேஷ், குள்ளவிக்கி, தனுஷ் ஆகிய 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது முக்கிய நபராக பார்க்கக்கூடிய பிரபல ரவுடியான சுனாமி சூர்யா மற்றும் கேசவன் உள்ளிட்ட 3 வரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சுனாமி சூர்யா முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த சுனாமி சூர்யா என்பவர் கடலூர்ல பிரபல ரவுடி என்பதும் இந்த இதுல விக்னேஷை ரவுடியாக்க வேண்டும் என்பதற்காகவே நேற்று முன்தினம் இரவு இந்த மாமூல் கேட்டு தகராறுல ஈடுபட்டு கத்தியால் வெட்டி இருப்பதும் தெரிய வந்தது. இதே கும்பல் தான் காதல் விவகாரத்தை கண்டித்ததால ஏதேனும் நடவடிக்கை எடுக்காததால அந்த ரவுடி மணி என்பவரோட வீட்டிலையும் மண்ணெண்ணெய் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தனுஷோட நண்பரான ஹரி என்பவர் முகப்பேர் பகுதியில வசித்து வரக்கூடிய ஒரு பெண்ணை காதலித்து வந்ததும் ஓட்டேரியில இருந்து ஏரியா விட்டு ஏரியா காதல் கேட்கிறதா என கேட்டுத்தான் ஹரியை ஞாயிற்றுக்கிழமை தாக்கியதும் தெரிய வந்திருக்கிறது. தனுஷ் உள்ளிட்டோர் இது தொடர்பாக அவரிடம் கேட்ட போது எந்த விதமான தகராறிலும் ஈடுபடாமல் அவர் சென்ற நிலையில இது தொடர்பாகத்தான் மதுபோதையில் சென்று தகராறு ஏற்பட்டு இந்த மண்ணெண்ணெய் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றிருப்பதும் போலீசார் விசாரணை தெரிவது. மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.